வாட் அப்படின்னா என்ன? 1 வாட். தட் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்ட். ஓகேவா? 1 ஜூல் பர் செகண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் 1 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்ட். கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? எமிட்டட் பை 100 வாட் எல்லோ. அப்போ பவர் வந்து 100 வாட், டைம் வந்து 1 ஓகே 1 செகண்ட்ஸ். ஓகேவா? வாட் இஸ் தி ஃபார்முலா? ஞாபகம் இருக்கா நான் கொடுத்த பவர் ஃபார்முலா? எனிவன்? ஃபார்முலா என்ன? பவருக்கு என்ன ஃபார்முலா? பவர் ஈக்குவல் டு ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைமா? therefore energy is equal to power into time. Power into time. last class பார்த்தோமா இது? now question வேவ்ல இருந்து கேட்டிருக்காங்களா? எனர்ஜி இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா? lambda is equal to வெயிட் பண்ணு. energy is equal to h nu ஃபார்முலாவா? h nu. now we know what is nu is equal to c by lambda, right? Nu is equal to c by lambda. சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப E is equal to energy is equal to okay h c by lambda into n தானே? number of photon n. The formula. I tell you, this is what? De Broglie equation formula. E is equal to nhc by lambda. Now E is equal to the power into time. That E is equal to power into time. That equal to n into hc by lambda. Therefore, they asking number of photon only, right? Not per second. அப்போ ஒரு n வேல்யூ தான். அப்போ n equal to என்ன வரும்? n equal to power into time into lambda by hc. அவ்வளவுதான், சிம்பிள். இதான் ஃபார்முலா. இப்ப ஓகே, சால்வ் பண்ணுங்க. பவர் எவ்வளவு இருக்கு? 100 வாட். 100 ஜூல் பர் செகண்ட். டைம் எவ்வளவு இருக்கு? 1 செகண்ட். ஓகே, இன்ட்டு லாம்டா எவ்வளவு இருக்கு? 560 நானோமீட்டர், 10 பவர் -9 மீட்டர் டிவைடட் பை இது என்ன ரைட்டா இல்லையா? வாட் எஸ்சி வேல்யூ எவ்வளவு? நானோமீட்டரா இருந்தா. ஹெச்சி வேல்யூ எவ்வளவு? நானோமீட்டரா இருந்தா. ஸ்டூடெண்ட்ஸ், HC value, if the lambda is nanometer, what is HC value? 12400. 00 single zero. Angstrom na 12400. Nanometer na 1240 தான். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. 1240 electron volt nanometer. Yes or no? This nanometer cancel ஆயிருமா? Cancel. எங்க எலக்ட்ரானோட ஜூலா மாத்திக்கலாமா நம்ம? என்ன பண்ண இத? n equal to 100 joule per second. Okay, listen. இந்த ஜூல் second cancel ஆயிருமா? Okay. Therefore, 100 joule into 560 divided by 1240 into 1.6 into 10 power minus 19 joule. Therefore, now this joule cancel. Listen, during physics problem, you have to do with the units. Okay, unit put the solve பண்ணனும். இல்ல end with the mistake. Okay, now do the calculation. What is answer? Solve பண்ணி பாருங்க. ஓகேவா? என்ன ஆன்சர்? கொஸ்டின் முடிக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கா? எனக்கு என்ன வேணா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதான் கொஸ்டின். ஃபைண்ட் த okay, find the value of x. என்ன வரனா? இங்க into 10 power 20 வரும். ஓகேவா? இந்த வேல்யூ வரும். கண்டுபிடி. அதான் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி பார்த்தா பவர்ல 20 வரும். ஓகேவா? எனக்கு வந்து into 10 power 20 வரும் பவர்ல. இப்போ வாட் இஸ் திஸ் வேல்யூ? ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதே மாதிரி சேம் கொஸ்டின் தான் இது. இது ஹோம்வொர்க். How many photon does monochromatic single frequency infrared finder of power of 1 milliwatt? Okay, milliwatt. Wavelength 1000 nanometer, emitted in 0.1 second, and calculate the number of photon. This homework again is a Peter Atkins question. Try to do it. We will be solve பண்ணுவோம். ஓகேவா? எழுதுங்க இம்பார்ட்டன்ட்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அது ஒண்ணா முடிச்சுட்டு வரோம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. டாபிக் எழுதிட்டோம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது முடிச்சுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சர் நான் ஆன்சர் தரேன். டாபிக் எழுதிக்கோ. இம்பார்ட்டன்ட் டாபிக். தட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். Photo electric effect. Yes. There you go. It support the particle nature of support the particle nature of light. It support the particle nature of light. வாணி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். இது வாணி இதான் வந்து சார் இதோ ஒரு மெட்டல். ஓகேவா? இதோ ஒரு மெட்டல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூப். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா வந்து ஓகே, இது கேத்தோட், இது வந்து ஆனோட். ஆனோட் பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோட் நெகட்டிவ் சார்ஜ். இப்ப இதை வந்து என்ன பண்றேன், இந்த ஆனோட் வந்து என்ன பண்ண ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றேன். ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றேன். இதுதான் அந்த பேட்டரி. ஓகேவா? கான். இப்ப இது ஆக்சுவலா மெட்டல். ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி மெட்டல். கவனி. இப்ப இந்த மெட்டல்ல நான் வச்சுக்கோ. இப்ப இந்த மெட்டல்ல இந்த மெட்டல்ல வந்து ஐ கோயிங் டு லைட்டை பாஸ் பண்றேன். ஓகே, ஐ கோயிங் டு பாஸ் இன்சிடென்ட். இது பேர் இஏ வச்சுக்கோ, எனர்ஜி ஆஃப் ஐ. தட் இஸ் இன்சிடென்ட் ரேடியேஷன். ஓகே, அப்ப இந்த மெட்டல் என்ன பண்ண, மெட்டல் சர்ஃபேஸ்ல நான் லைட்டை வந்து நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். தட் எலக்ட்ரான் கேன் பி எஜெக்டட் அவுட் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். Okay, you got the point. Okay, அப்ப whenever the photons, okay, photon the strike onto the metal surface, okay, metal strike பண்ணும்போது அந்த metal surfaceல இருக்கிற some electrons, okay, loosely bounded electron can be ejected out from the surface. இப்போ எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சா? எலக்ட்ரான் வெளியே வந்துரும். எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சு. Now this electron having what? Some kinetic energy is going to travel to the எங்க போவோம்? இது மைனஸா, இது பிளஸ் தானே, இது ஆனோட் தானே, travel to anode. Okay, நான் வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனே அப்ப வந்து இப்ப நான் என்ன பண்றேன், இந்த எலக்ட்ரானை கொடுத்து ஐ மீன் இந்த எனர்ஜியை கொடுத்து இந்த மெட்டல் ரிமூவ் பண்றேனா, அப்ப அது இந்த மெட்டல் பேர் என்ன பாத்தீங்கன்னா போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல். இந்த மெட்டல் பேர் என்னது? போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல். அப்ப என்ன மீனிங், லைட்டுக்கு மட்டும் அது ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல். இப்ப எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும் உனக்கு. இது எலக்ட்ரான் டைரக்ஷனா, அப்ப இது கரண்ட் டைரக்ஷனா சார்? இது கரண்ட் டைரக்ஷனா, ஆப்போசிட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? அப்ப இந்த கரண்ட் பேர் என்னது? listen, due to this electron movement, okay, whenever ஒரு சர்க்யூட்ல வந்து எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்டா இல்லையா? இப்ப கரண்ட் வந்து இப்படி போச்சு அப்படின்னா ஓகே, எலக்ட்ரான் இப்படி போச்சு அப்படின்னா கரண்ட் இப்படி போகும். ஓகே, திஸ் எலக்ட்ரான் டைரக்ஷன், இது வந்து கரண்ட் டைரக்ஷன். ஓகே, அப்ப இந்த கரண்ட் பேர் வந்து போட்டோ கரண்ட். இந்த கரண்ட் பேர் என்னது? போட்டோ கரண்ட். யூ காட் தி பாயிண்ட். ஓகே, அப்ப இந்த மொத்த ப்ராசஸ் பேர் என்னது? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, now write the note the points. There you go. Well, light when light is incident and when light incident and certain metal electrons are ejected out, electrons are
ejected out the surface. The surface. This electron called as this electron called as photoelectrons. Photoelectrons. Okay. அப்புறம் வந்து there will some current can produce, right? அப்ப அந்த current பேர் என்னது? Current can produce. அந்த current பேர் என்னது? Photo currents. அது பேரு photo current. ஓகே. அந்த phenomenon பேர் அது photo electric effect. ஓகே. அப்ப வாணி. அப்ப வந்து எவ்வளவு எனர்ஜி கொடுத்து மற்றொரு எலக்ட்ரானை கொடுக்கும் அப்படின்னா, ஓகே, அது ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? நான் வச்சுக்கோ. அப்ப நீ கொடுக்குற எனர்ஜி, இந்த எனர்ஜி வந்து நான் இந்த எனர்ஜி வந்து இந்த மெட்டலுக்கு இந்த மெட்டலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சி பேர் என்னது? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? அப்ப இந்த மெட்டலுக்கு the metal having unique property that having some work function. What is work function அப்படின்னா, அந்த மெட்டலுக்கு தேவையான ஒர்க் ஃபங்க்ஷன் அது ஒர்க் ஃபங்க்ஷன் நத்திங் பட் எனர்ஜி, ஓகே? அந்த எனர்ஜி வந்து நீ வெளியே கொடுத்தா மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் வெளியே வரும். அப்படி கொடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சுக்கா. இந்த மெட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன் 5 எலக்ட்ரான் வோல்ட் வச்சுக்கோ. 5 எலக்ட்ரான் வோல்ட். நீ வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் நீ சப்ளை பண்ண அப்படின்னா மெட்டலுக்கு இருந்து எலக்ட்ரான் வெளியே வராது. அப்ப நீ கொடுக்குற எனர்ஜி 5 விட 5 கொடுத்து கூட ஆகுது. 5 கொடுத்து வெளியே வரும். ஆனா எலக்ட்ரான் மூவ் ஆகுது சார். இப்ப எலக்ட்ரான் இங்க வந்து எலக்ட்ரான் வெளியே வந்த பிறகு எலக்ட்ரான் மூவ் ஆகணும், ரைட்டா இல்லையா? இப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகணும், அது எனர்ஜி தேவை. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த மெட்டலுக்கு வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட் தேவை அப்படின்னா, நீ 3 கொடுத்தா எலக்ட்ரான் வெளியே வராது. 5 கொடுத்தா எலக்ட்ரான் வெளியே வரும். ஆனா எலக்ட்ரான் மூவ் ஆகாது. ஏன்? This 5 electron volt only sufficient for remove the electron. Okay, eject the electron. அப்ப நீ என்ன பண்ணணும்? 5.3 or 5.1 electron கொடுத்தா அப்படி என்ன ஆகும்னா, இந்த மெட்டல் என்ன பண்ணும்னா, அவுட் ஆஃப் 5.1ல 5 electron volt கேரி அவுட் பண்ணி, ஓகே, எலக்ட்ரான் வெளியே வந்துடும். ரிமைனிங் 0.1 வோல்ட் என்ன பண்ணும்? அது எலக்ட்ரான் மூவ் பண்ண யூஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரான் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா, they produce photo electric current ஃபார்ம் ஆகும். புரியுதா? அப்ப 3 கண்டிஷன் இருக்கு. இந்த மெட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன் 5 எலக்ட்ரான் வோல்ட். நீ 3 கொடுத்தனா ஒண்ணுமே நடக்காது. நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நீ 5 கொடுத்தனா எலக்ட்ரான் வெளியே வரும். இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகாது. எலக்ட்ரான் மூவ் ஆகலாம், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. therefore electron is ejected but no photoelectric effect because of no kinetic energy of electron. இது நீ 5.1 கொடுத்த அப்படின்னா அந்த கேஸ் எலக்ட்ரான் வெளியே வரும் யூசிங் 5 எலக்ட்ரான் வோல்ட். ரிமைனிங் 0.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணும்? எலக்ட்ரான் மூவ் ஆகும். அந்த கேஸ்ல we got current that is called photoelectric current. இதான் கான்செப்ட். ஓகே, வாட் இஸ் கால் ஒர்க் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் ப்ளீஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 2023ல 2 क्वेश्चन, 24ல ஒரு क्वेश्चन. ஈஸி சாப்டர், ஓகேவா? really ஒர்க் ஃபங்க்ஷன். that is pi. இல்ல we call threshold energy. இன்னொரு பேர் என்னது? threshold energy. எழுதிக்கோ. the minimum energy required to eject an electron out of the surface of metal is called, okay, work function. இப்போ ஃபார்முலா என்னன்னா, psi is equal to h nu naught. கவனி, E is equal to h nu இருக்குல்ல, this nu வந்து பார்த்தோம்னா frequency of incident light. இந்த nu வந்து, ஓகே, frequency of incident light. இந்த nu naught வந்து மெட்டலோட frequency. மெட்டல் ரெண்டு வேற வேற, புரியுதா? nu naught வேற, nu வேற. நான் வச்சுக்கோ, nu வந்து நம்ம கொடுக்குற லைட்டோட frequency, nu naught வந்து மெட்டலோட, சாரி, nu naught வந்து அது மெட்டலோட frequency. ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன?
psi is equal to h nu naught. Okay. Now what is the threshold frequency? For அடுத்த point. The work function is sorry. Straight. The work function is it's a characteristic metal. Characteristic metal. Okay. Metal okay, metal பொறுத்து work function மாறிடும். Next. அடுத்த important terminology threshold frequency. What is it? Nu naught. Threshold, that is this is a minimum frequency. Okay. This is a minimum frequency. So minimum frequency of incident light required to eject the electrons. Okay. Now nu naught is equal to C by lambda naught. Is the formula? Because nu should C by lambda. The formula no pi is equal to h C by lambda naught. Lambda naught is a threshold wavelength. Okay. The lambda naught another. Please notice lambda naught here. This is threshold wavelength. Now tell me, minimum threshold frequency na minimum frequency na what threshold wavelength tha? Maximum wavelength tha, minimum wavelength tha? Anyone? Frequency na minimum hai. Wavelength na maximum minimum. What is the definition? Maximum. Threshold? Maximum. Why? Because frequency wavelength inverse proportional, right? Good. Therefore, maximum wavelength. The maximum wavelength. To record to maximum wavelength of light incident, right? Required to eject the electron, that is called threshold. Okay. Threshold wavelength. கவனி. இப்ப நம்ம பார்த்த மாதிரி வச்சு சார். அப்ப இந்த மெட்டல் ஓகே, இந்த மெட்டல்ல இருந்து ஓகே நீ லைட்டை கொடுத்து எலக்ட்ரான் வெளியே வரணும் அப்படின்னா என்ன தேவை? இந்த லைட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? நமக்கு லைட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த மெட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவலா இருக்கணுமா? எஸ் ஆர் நோ? இதுல ஒர்க் ஃபங்க்ஷன் அளவு இருக்கணும். அதே சேம் டைம் என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது கைண்டிக் எனர்ஜி இருக்குல்ல, இது ஒர்க் ஃபங்க்ஷன் சை, இது கைண்டிக் எனர்ஜியா? அப்ப நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து இது சமேஷன் வேல்யூ தானே? யூ காட் த பாயிண்ட். அப்ப இது 5 வோல்ட் 0.1 வோல்ட் இருந்தா நம்ம 5.1 கொடுக்கணுமா? எஸ் ஆர் நோ? அப்ப நான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் 5 ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன் 5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, கைண்டிக் எனர்ஜி வந்து 0.1 அப்படி தேவை அப்படின்னா நான் 5.1 கொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பா எலக்ட்ரான் வெளியே வந்து மூவ் ஆயிருமா? வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா தட் இஸ் கால்ட் photoelectric equation. எழுதிக்கோ. That is called photoelectric equation. Photoelectric equation. என்ன ஃபார்முலா அப்படின்னா the incident light that equal to work function plus another kinetic energy, the maximum kinetic energy. ஓகேவா? இதான் ஃபார்முலா. This is called what? The formula for the photoelectric effect. இம்பார்ட்டன்ட் பீஸ். இதை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். சில क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேவா? இல்ல வாட் இஸ் EI னா இன்சிடென்ட் ரேடியேஷன் தானே? அது ஃபார்முலா என்ன? E is equal to h nu, ரைட்? அப்ப E is equal to h nu. அப்ப E is equal to இது h nu. இது h nu. வொர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன? h nu நாட்டா h nu நாட் பிளஸ் என்னது ke max. Maximum kinetic energy of that electrons. Okay. Now okay, என்ன பண்ணலாம்? இது காமன் வெளியே கொண்டு வரலாமா இத? அப்ப hc minus h nu naught that equal to kinetic energy maximum. அப்ப என்ன பண்ணலாம்? இது அப்ப what is kinetic maximum? ke max equal to h காமன் வெளியே எடுத்துலாமா? எடுத்தா என்ன வரும்? h காமன் வெளியே எடுத்துட்டா ஒண்ணுக்கு nu minus nu naught. ரைட்டா? nu minus nu naught. இதுல எது ஃபிக்ஸ்? nu fix or nu not fix? Anyone? Which is fixed value? nu naught or nu 1? nu naught or nu 1? எது ஃபிக்ஸ் எது வேரியபிள்? Any idea?
ஸ்டூடெண்ட்ஸ் எது ஃபிக்ஸ் எது வேரியபிள்? Not sure. New Anyone? fixed, sir. நியூ ஃபிக்ஸா நியூ நாட் ஃபிக்ஸா? You're not. நியூ நாட் குட். ஏன் நியூ நாட் ஃபிக்ஸ் அப்படின்னா நியூ நாட் வந்து மெட்டல் ரைட்டா இல்லையா? ஒரு மெட்டல் ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸா தான் இருக்கும். இப்போ லைட் அனுப்புறோம்ல என்ன பண்ணலாம்? நீ 5 வோல்ட் அனுப்பலாம், 10 ரேடியேஷன் ஐ மீன் லைட் நம்ம அனுப்புறோம்ல அது எதுவும் இருக்கலாம். அது 5 எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கலாம், 10 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப எனர்ஜி பண்ணா ஃப்ரீக்வன்சி மாறிடும்ல. ஞாபகம் வச்சுக்கோ, நியூ இஸ் a fixed வேல்யூ தான். சோ நியூ இஸ் ஓகே, நியூ இஸ் வேரியபிள். நியூ மாறிடும், லைட்டை பொறுத்து மாறும். புரியுதா? நியூ நாட் வந்து மெட்டல், அந்த மெட்டலுக்கு ஃபிக்ஸ் வேல்யூ. இப்போ சோடியம் எடுத்தோம்னா சோடியம் நியூ நாட் ஃபிக்ஸ். பொட்டாசியம் எடுத்தா பொட்டாசியம் நியூ நாட் ஃபிக்ஸ். சீசியம் எடுத்தா சீசியம் நியூ நாட் ஃபிக்ஸ். அப்ப இதுல எது ஃபிக்ஸ்? இதுல கண்டிப்பா H கான்ஸ்டன்ட் தானே. H ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தான், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த நியூ வந்து வேரியபிள், இந்த நியூ வந்து வேரியபிள், இந்த நியூ நாட் வந்து கான்ஸ்டன்ட். இப்ப மெட்டலோட ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டன்ட், H கான்ஸ்டன்ட் தான். அப்ப we plot one graph, right? See, very important graph, questions கேட்டிருக்காங்க இது பேஸ் பண்ணி. What is the formula? Okay, I tried the general formula. That is Ke max, the kinetic energy of photon. This is what is Ke is equal to the kinetic energy of photon. That equal to what? H nu minus H nu naught அவனி. இப்ப இது Y. இந்த நியூ அது நியூ வந்து X. அப்ப இது M, இது C இன்டர்செப்ட். You got the point? அப்ப ஸ்லோப் இருக்கு, ஸ்லோப் பாசிட்டிவ். M வந்து H தானே, இன்டர்செப்ட் நெகட்டிவ். எப்படி கிராஃப் வரும்? This is a frequency. This is a kinetic energy of photons. Kinetic energy of electrons. That is maximum. Okay, இதான் கிராஃப். இப்படி வரும் கிராஃப். Because இதான் இன்டர்செப்ட் இல்லையா? இது Y ஆக்சிஸ் கவனி. இது ஸ்லோப். இப்ப இதுல இது ஸ்லோப். ஸ்லோப் என்ன? ஸ்லோப் is equal to H. டாட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. பண்ணா இது 0 தானே. இதுதான் இன்டர்செப்ட். நெகட்டிவ் சைன் தானே இது கீழே. பிகாஸ் 0 மேல ஃபுல்லா பிளஸ், கீழே நெகட்டிவ் தானே. இது இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் வேல்யூ எவ்வளவு? மைனஸ் H நியூ நாட். இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். இதான் கிராஃப். அப்ப if you put graph between very morning, if you plot the graph between kinetic energy of electron versus frequency போட்டனா the graph is linearly increases. எப்படி இருக்கும்? Straight line. Okay, linearly increases. Note, very important point எழுதிக்க. note the kinetic energy of electron, the kinetic energy of electron versus frequency of light, the frequency of light. Very important point. Okay, questions கேட்பாங்க, ஸ்டார்ட் போடுங்க. எதனால இம்பார்ட்டன்ட் சொல்றோம்? during revision time we have to revise more. The kinetic energy of electron versus frequency of light is linearly increases. என்ன இருக்கும்? linearly increases. Okay, please hold. Okay, இதான் ஒரு ஃபங்க்ஷன். இதான் இன்டர்செப்ட். இதான ஒரு ஃபங்க்ஷன். எஸ் ஆர் நோ? இதான் சை. அப்ப இந்த வேல்யூ தான் சை. ஆக்சுவலா திஸ் இஸ் சை வேல்யூ. ஓகே, சைனோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, எழுது. இப்ப லித்தியம், சோடியம், பொட்டாசியம், கவனிங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். டவுன் தி குரூப் என்ன ஆகும்? டவுன் தி குரூப் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அயனைசேஷன் டிக்ரீஸ் ஆகுமா? அப்ப இந்த கேஸ்ல லித்தியம் டு சீசியஸ்ல எது ஈஸிலி கிவ் தி எலக்ட்ரான்ஸ்? எது ஒரு ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கும்? tell me which have less work function? which have less work function? இது ஆன்சர் cesium. good Solomon. எப்படி அப்படினா listen, down the group size increases. what is ionization energy அப்படினா the amount of energy required to remove the electron. அப்ப சைஸ் பெருசா இருந்தா ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாமா? அப்ப எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? அது ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கல. அப்ப ஓனே வாட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆர்டர் அப்படினா எது ரொம்ப அதிகமா இருக்கும்? லித்தியம் அதிகமா இருக்கும், சோடியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பொட்டாசியம் ரொம்ப கம்மி, அப்புறம் ருபீடியம், சீசியம் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப therefore ஞாபகம் வச்சுக்கோ, படிச்சிருப்ப சீசியம் கேன் யூஸ் வாட்? போட்டோ எலக்ட்ரிக் செல் யூஸ் பண்ணுவாங்க. சீசியம் யூஸ் பண்ணுவாங்க போட்டோ எலக்ட்ரிக் செல். எங்க யூஸ் பண்ணுவாங்க? போட்டோ எலக்ட்ரிக் செல்ல யூஸ் பண்ணுவாங்க. because why? because this is less work function. Okay, very important, please note.
சார் இதெல்லாம் பேசிக் ஓகேவா. டவுன் தி குரூப் சைஸ் இன்க்ரீசஸ், அயனைசேஷன் டிக்ரீசஸ், இட் மீன்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்சோ வாட், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்சோ டிக்ரீசஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா அது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கேட்டிருக்காங்க அதனால. ஓகே, நான் ஒரு பாயிண்ட் கவனிக்கிறேன். ஒரு புக் ஷோ பண்ற பாரு, பீட்டர் கின்ஸ் புக். பிளஸ் இதுல பாயிண்ட்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோ. ஜஸ்ட் வெயிட். இப்போ பாத்தியா, இத பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கா? கவனி, இந்த கிராஃப் வந்து ருபிடியம் கிராஃப். ருபிடியம் வேல்யூ இருக்கு 2.09. எஸ் ஆர் நோ? இதான் கிராஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் போட்டோ எலக்ட்ரான் வர்சஸ் ஓகே frequency ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். இதான் கிராஃப். இந்த கிராஃப் நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். ரைட் திஸ் கிராஃப். இந்த கிராஃப் நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் எழுதிக்கோ. பாரு, இங்க ருபிடியம் வேல்யூ எவ்வளவு? இதான் ருபிடியம் கிராஃப். எவ்வளவு? 2.09. பொட்டாசியம் வேல்யூ எவ்வளவு? 2.25. சோடியம் வேல்யூ எவ்வளவு? 2.3. அப்ப எது மோர் ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூவா இருக்கு? சோடியம் சொன்ன ஞாபகம் இருக்கா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம். டவுன் தி குரூப் என்ன ஆகும்? சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்ப எது மோர் ஒர்க் ஃபங்க்ஷனா இருக்கு? இந்த மூணு கேஸ்ல ருபிடியம், சோடியம், பொட்டாசியம். எது இருக்கு? சி த பொட்டாசியம் வேல்யூ. லித்தியம், சோடியம் வேல்யூ பாருங்க, அது அதிகமா இருக்கும். சோடியம் வேல்யூ எவ்வளவு? 2.30 வோல்ட். இது எவ்வளவு இருக்கு? 2.25 வோல்ட். இது 2. இதே சேம் கிராஃப் இது ஆஸ் 2023 क्वेश्चन. ஓகே, ஜாம் क्वेश्चन கேட்டாங்க. ப்ளீஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் கிராஃப், இம்பார்ட்டன்ட். சீக்கிரம். அப்ப இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா this formula we discussed, right? This kinetic energy. இத ஷார்ட்டா பார்த்த ஃபார்முலா நம்ம. இது kinetic energy of m square. K is equal to h nu minus h nu தானே. What is h nu? Work function. இதான் work function. What is the formula? K is equal to h2 minus psi. இதான் formula work function. இதான் கொடுத்திருக்காங்க, புரியுதா? கவனி. This is very very important. One more thing. இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோ சொல்ற பாயிண்ட். See the first point. The no electron ejected regardless of the intensity of radiation unless it's a frequency. ஞாபகம் வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான் வெளியே வருதுல, thus only depend upon frequency of incident light. ஓகே, frequency பொறுத்தா இருக்கும், intensity பொறுத்து கிடையாது. ஓகே, if you put the graph between the kinetic energy of photoelectron versus frequency na directly proportional. இதே if you graph plot between kinetic energy of intensity na independent. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஓகே, அப்ப இன்டென்சிட்டிக்கும் வெளியே வர போட்டோ எலக்ட்ரானுக்கும் ரிலேஷனே கிடையாது, இண்டிபெண்டன்ட். ஆனா நீ கொடுக்க லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கும் ஓகே, நீ எந்த ஓகே வாட் எவர் இன்டென்சிட்டி கிவ், ஓகே இன்டென்சிட்டி ஹையா கூட லோவா கூட அது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனா கொடுக்குற ஃப்ரீக்வன்சி கேன் டிசைட். This is very very important. Please note the no electrons are ejected regardless of the intensity of radiation. Okay, unless it's the frequency exists the threshold value of கேட்டமெட். அப்ப நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி, நம்ம கொடுக்குற லைட்டோட இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி உன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா மட்டும்தான் போட்டோ எடுத்து போகும், இல்ல போவாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பண்ணு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தல the kinetic energy of the ejected electron increases linearly with the frequency of incident radiation is independent upon the intensity of radiation. This very 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 important point. திருப்பி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இது क्वेश्चंस கேட்டிருக்காங்க, எழுதிக்கோ. The kinetic energy of ejected electron increases linearly with frequency of radiation but independent upon intensity of okay radiation. See the graph. கவனி, இதான் கிராஃப். ஆக்சுவலா நோட் பண்ணிக்க, இம்பார்ட்டன்ட். இங்க கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஓகே கைனடிக் எனர்ஜி ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து உனக்கு ஃப்ரீக்வன்சி இது ஓகேவா? ஃப்ரீக்வன்சி இதுக்கு என்ன வரும் பார்த்தா உனக்கு கிராஃப் வந்து இந்த கிராஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இதே கிராஃப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா if you plot between very very important questions கேட்டிருக்காங்க.
இங்க okay, intensity. This intensity. This intensity versus kinetic energy of photoelectrons. இது இப்படி கிராஃப் நோட் பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு கிராஃப் இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் படிக்கலாம். ஈவன் அட் லோ லைட் இன்டென்சிட்டி, the electrons are ejected immediately, the frequency above the threshold. அப்ப என்ன கண்டிஷன்னா, நம்ம அனுப்புற frequency எதோட அதிகமா இருக்கணும், threshold-ஓட அதிகமா இருக்கணும். இது அதிகமா இருக்கணும் ஒரு கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, ஜெனரலா பார்த்தோம்னா நம்ம அனுப்புற லைட் இருக்குல்ல EI, இது எதோட அதிகமா இருக்கணும், உனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தட் கேன் ஷோ என் எஃபெக்ட். எழுதி வச்ச கண்டிஷன் டாபிக் போட்டுக்கோ. கண்டிஷன் ஃபார் ஜஸ்ட் வெயிட், நான் எழுதிட்டா ஒரு நிமிஷம். ஜஸ்ட் வெயிட். கண்டிஷன் ஃபார் photoelectric effect. Photoelectric effect. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நம்ம அனுப்புற லைட், நான் வச்சுக்கோ, நம்ம அனுப்புற லைட் வந்து frequency ஆஃப் தட் லைட் அது த்ரெஷோல்ட் அதிகமா இருக்கணும். இது கண்டிஷன் நம்பர் 1. புரியுதா? நியூனா திருப்பி சொல்றேன், frequency ஆஃப் இன்சிடென்ட் லைட். நியூ நாட் அப்படின்னா த்ரெஷோல்ட் frequency ஆஃப் மெட்டல். நியூ நாட் ஃபிக்ஸ், நியூ வேரியபிள். செகண்ட் பாயிண்ட், நம்ம அனுப்புற இன்சிடென்ட் ரேடியேஷன் EI அது எதுல அதிகமா இருக்கணும், அது ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமா இருக்கணும். இந்த கண்டிஷன்ல ஷோ பண்ணிச்சு அப்படின்னா உனக்கு ஷோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, கவனம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், நியூ வேல்யூ லெஸ் தென் நியூ நாட்டா இருக்கு, இல்ல EI வேல்யூ வந்து லெஸ் தென் less than threshold frequency இருக்குன்னா இந்த கேஸ்ல நோ photoelectric effect. இங்க நோ எழுதி வச்சுக்க, இம்பார்ட்டன்ட், photoelectric effect. ஓகே, தேர்ட் கேஸ், நியூ ஈக்குவல் டு நியூ நாட். ஓகே, நம்ம அனுப்புற லைட்டோட frequency சேம், threshold frequency சேம். அதே சேம் டைம் EI ஈக்குவல் டு psi ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட், எலக்ட்ரான் வெளியே வரும். ஆனா பட் நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஏன்? ஏன்னா அது கைனடிக் வந்து 0 ஆயிருக்கும், கிடையாது. மேக்ஸிமம் எனர்ஜி ஆனது 0, வேல்யூவே இல்லை. இந்த கேஸ்ல செகண்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ்ல எலக்ட்ரான் வெளியே வரும், எலக்ட்ரான் மூவ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் கேஸ்ல எலக்ட்ரான் வெளியே வராது, ஒண்ணுமே நடக்காது. தேர்ட் கேஸ்ல எலக்ட்ரான் வெளியே வரும். நான் சொன்னல அது 5.1 எலக்ட்ரான் தான், எலக்ட்ரான் தேவை. ஓகே, நான் 5 தான் கொடுத்துருப்போம். ஓகேவா, வெளியே வராது. அப்ப ரிமைனிங் 0.1 அட்லீஸ்ட் 0.1 வோல்ட் வந்து எலக்ட்ரான் வோல்ட் வந்து அதுக்கு தேவை, அப்பதான் எலக்ட்ரான் மூவ் பண்ண முடியும். தேர்ட் கேஸ்ல எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும், ஆனா போட்டோ எஃபெக்ட் நாட் ஷோன். நாட் ஷோன். ஏன் நாட் ஷோன் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கு என்ன கிடையாது, கைனேஜ் இருக்காது, கிடைக்காது, எலக்ட்ரான் மூவ் ஆகாது. there is no photoelectric effect. Okay, important, please note. இது பீட்டர் ஹக்கின்ஸ் புக், டைரக்டா क्वेश्चंस கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. நான் சொன்ன கண்டிஷன்ல photoelectric can occur, பத்தல இதான் கண்டிஷனா? நான் இது என்ன கண்டிஷன், H னா E தானே, H1 H னா EI. ஓகேவா, இதான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? E வந்து எப்படி இருக்கும், லெஸ் தென் photoelectric இருந்தா என்ன ஆகாது, ஷோ பண்ணாது. அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. The photoelectron cannot occur. Okay, energy is less than threshold frequency because photon brings insufficient energy. Electron வெளியே வர முடியாது. இந்த பாயிண்ட் important. The kinetic energy of ejected electron should be increased linearly with frequency. Important பண்ணிக்கோ. போலாமா?
இன்னும் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், அது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஐ வில் கிவ் ஆன் ஸ்கிரீன். எழுதி போற நோட் பண்ணி ஓகே. போலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, வேற மீன்ஸ் செய்யலாம். பிசிக்ஸ் பார்ட் ஓகே. போட்டோ கரண்ட் கொஸ்டின் கேட்க ஞாபகம் வச்சு கேட்டா எழுதி. போட்டோ கரண்ட் ஐ ஃபார்முலா என்ன ஃபார்முலானா தட் இஸ் I equal to n by t. n by t into 1.6 10 power minus 90. இது ஃபார்முலா எழுதிக்கோ. இஸ் போட்டோ கரண்ட் ஃபார்முலா. என்ன நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்? Intensity of light independent upon the kinetic energy of photon. ஆனா intensity of light depend upon photons. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? கைண்டிக் எனர்ஜி வேற, நம்பர் ஆஃப் ஃபோட்டான் வேற. ஓகே, அந்த பாயிண்ட் எழுதி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, இன்டென்சிட்டி டாபிக் கொடுக்கும். தட் இஸ் ஐ. ஆக்சுவலா வாட் இஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு எழுதிக்கும். The energy incident per unit area per unit time. This is energy incident per unit area per unit time, per unit area and unit time. இப்ப என்ன ஃபார்முலா? I is equal to energy by area into time. எனர்ஜி ஃபார்முலா என்ன? h nu by da. எனர்ஜி is equal ஃபார்முலா என்னது? n h nu வா? அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். அப்ப I is equal to n into h nu by a into t யா? What is the relation? அப்ப intensity, number of electrons, number of photons. Okay. The intensity, very important. The intensity of light is directional to class here. You can join same link. Okay, directly proportional to number of photons. Important, please know. கவனி, ரெண்டு கிராஃப் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. frequency versus kinetic energy of photon. Kinetic energy of photons linearly increases. Intensity of this வந்தானா உங்களுக்கு படிச்சு பாரு. ஓகே, கொஞ்சம் கிளியரா பத்தி இருக்கும். கெமிஸ்ட்ரி தேவைப்படாது. சப்போஸ் நான் ஜாம் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க, நான் சொல்றேன். ஓகே, போட்டோ கரண்ட் தட் இஸ் சைன். கவனம், சாரி, இது வந்து போட்டோ கரண்ட். ஓகே, இது வந்து ஃப்ரீக்வன்சி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மெட்டல், ஒரு மெட்டல் இருக்குமா சார், ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்குமா? கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு வச்சுக்கோ. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றேன், இந்த மெட்டலோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த மெட்டல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கா. இது வந்து 5 எடுத்துக்கோ. 5 இருக்கு. இதுதான் 0 0 1 2 3 4 5 எடுத்துக்கோ. இதான் 5 வேல்யூ. அப்ப
நான் கொடுக்குற எனர்ஜி ஓகே நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி வந்து எப்ப 5 வோல்ட் ரீச் ஆகுதோ அப்ப என்ன உனக்கு எலக்ட்ரான் வெளியே வந்துருமா? எஸ் ஆர் நோ? வெளியே வந்து என்ன ஆகும்? கண்டிப்பா என்ன ஆகும்? வெளியே வந்துச்சுன்னா தட் ஹேவ் சம் கைண்ட் எக்ஸ்ட்ரா 5 கொடுக்க மாட்டோம். நம்ம 5.1 கொடுப்போம் எஸ் ஆர் நோ? 5.1ல என்ன எலக்ட்ரான் வெளியே வந்துருமா? வெளியே வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகும்ல. மூவ் ஆன கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? லிசன். when frequency is reaches to work function okay என்ன ஆயிரும்? that time electron can eject out. the electron move ஆகுமா? இது producing current ரைட்டா இல்லையா? அப்ப என்ன ஆயிரும்? photo current ஃபார்ம் ஆகும். initial 0 before 5.1 photo current 0 that electrons okay after reaching 5 என்ன ஆயிரும்? அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருமா? இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அதிகமா கொடுத்துனே இருக்கேன். எனக்கு வந்து 5.1 எலக்ட்ரான் போதும். நான் 10 கொடுத்தாலும் there is no use right yes or no? அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த 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 5.1 கொடுக்கும்போது இதான் அந்த எலக்ட்ரானோட போட்டோ கரண்ட். ஓகே இந்த வேல்யூ இதை வச்சுக்கலாம். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வேல்யூ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி என்ன ஆகாது எனக்கு? ஒண்ணுமே ஆகாதுல பிகாஸ் அது எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுல. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்புறம் வேல்யூ என்ன ஆயிரும்? வேல்யூ ரிமைனிங் கான்ஸ்டன்ட் ஜஸ்ட் வெயிட். வேல்யூ பிகம் ஆயிரும் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அவ்வளவுதான் கிராஃப். இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். ஓகே இது எது கிராஃப்? அப்ப இந்த வேல்யூ என்னது? திஸ் வேல்யூ இஸ் கால்ட் V0. V0 ரைட்டா இல்லையா? இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். இது இதோட இன்டென்சிட்டி I1 ஃபார் எக்ஸாம்பிள். இது அப்புறம் கான்ஸ்டன்ட் தான். இது I2 இன்டென்சிட்டி. எல்லாம் ஒரே ஆஃப்டர் கான்ஸ்டன்ட் தானே? ப்ளஸ் போட்டோ எலக்ட்ரிக் கைண்ட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதான் ரேட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? ஒரு கிராஃப் போதும். இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். திஸ் அபௌட் தி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் क्वेश्चंस கேட்பாங்க. கண்டிப்பா क्वेश्चंस கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. ரிவைஸ் பண்ணி பாரு நல்லா. we go some numerical போலாம். क्वेश्चन எழுதிக்கிறியா? அப்புறம் இன்னொரு பாயிண்ட். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஓகே நான் நோட்ஸ் பிடிச்சிக்கோ ஓகேவா? நான் 3 பாயிண்ட் இருக்கு. அது பேசிக் பாயிண்ட் ஓகே ரீட். ரைட் நான் இப்பயே சென்ட் பண்ணிடுறேன். அப்போ ஐ வில் ஃபர்கெட். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ. Vamos. Write the question. The work function. The work function is psi of the arbitrary metal of the arbitrary metal is 3.1 electron volt. Find the threshold energy. Find the threshold wavelength. Sorry. Find the threshold wavelength and maximum kinetic energy of photons. Maximum the kinetic energy of electron emitted. Electron emitted when radiation. When radiation of 300 nanometer strike on metal surface. Okay.
What is a photoelectric equation? What is the formula? EI that equal to work function plus kinetic energy. ஓகேவா? இப்போ என்ன தேவை? EI கண்டுபிடிக்கணும். EI ஃபார்முலா என்ன? EI is equal to HC by lambda. இதானே? என்ன பண்ணலாம்? லாம்டா வச்சு EI கண்டுபிடிச்சிடலாமா? உனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் தெரியும்ல? அப்போ கைண்ட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ என்ன வரும்? வாட் இஸ் EI ஃபார்ம்? EI வேல்யூ எவ்வளோ? லாம்டா எவ்வளோ? 300 நானோமீட்டரா? அப்போ EI is equal to 300 நானோமீட்டர் divided by 12400 okay electron volt nanometer right இல்லையா? just wait. first work function போலாம். ஓகேவா? work function ஃபார்முலா என்ன? psi is equal to hc by lambda naught. ஓகேவா? இது lambda work function என்ன தானே? இந்த lambda naught this value. wait இது வந்து மெட்டலோட ஐ மீன் லைட் அனுப்புறோம்ல, லைட் லாம்டா. இந்த லாம்டா இது, இந்த லாம்டா உங்களுக்கு வேணும். த்ரெஷோல்ட் லாம்டா வேணுமா? therefore lambda naught is equal to hc by work function. hc வேல்யூ எவ்வளோ? ஒர்க் ஃபங்க்ஷன் எதுல இருக்கு? 3.1 எலக்ட்ரான் வோல்ட்டா? இப்போ நம்ம லாம்டா நாட் வந்து we need ஆம்ஸ்ட்ராங். ஓகே, we need ஆம்ஸ்ட்ராங். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் வேணும். அப்போ என்ன போடுவீங்க? 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங்கா? ரெண்டு கேன்சல் ஆயிருமா? therefore what is lambda naught எவ்வளோ? lambda naught is equal to 4000 ஆம்ஸ்ட்ராங். that is a threshold we have to find out. எவ்வளோ ஆன்சர் நம்மளுக்கு? 4000 வந்துருச்சு. இது ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ எங்க போனோம்? திருப்பி நம்மளுக்கு எனர்ஜி போகணும். இந்த ஃபார்முலா வரணுமா? இதுவா? அப்ப என்னது? EI is equal to என்னது? HC by lambdaவா? ஓகேவா? உனக்கு என்ன தேவை? இதுல EI கண்டுபிடிக்கணுமா? இப்போ EI எவ்வளோ? EI is equal to HC lambda எவ்வளோ இருக்கு இங்க? 1 to 300 நானோமீட்டரா? 300 நானோமீட்டர். இது 300 நானோமீட்டர். இப்போ எனர்ஜி எவ்வளோ? SC எவ்வளோ இருக்கு? 1240 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டரா? இப்போ கேன்சல் ஆயிருமா? இப்போ EI வேல்யூ எவ்வளோ? எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ? that EI is equal to 4.13 electron volt. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? கைனடிக் ஃபார்முலா என்ன? இதான் ஃபார்முலா. வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா? K is equal to எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் மைனஸ் த்ரெஷோல்டா. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ? 4.31. த்ரெஷோல்ட் क्वेश्चनல கொடுத்தாச்சுல. த்ரெஷோல்ட் எவ்வளோ? 3.17, 3.1. இப்போ ஆன்சர் எவ்வளோ இது? வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ்? எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 1.30, 1.303. எவ்வளோ ஆன்சர் வரும்? 1.0. புரியுது சார்? சிம்பிளா கவனிங்களா? லாஜிக் பாரு. நம்ம கொடுக்குற வேவ் லென்த் லைட் எவ்வளோ? 300 நானோமீட்டரா? ரைட்டா இல்லையா? இந்த 300 நானோமீட்டர் லைட் வேவ் லென்த் லைட் மீன் நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த் எவ்வளோ? 300 நானோமீட்டர். அது எனர்ஜி எவ்வளோ? இப்போ 4.31, 4.13. அவர் மெட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 3.1. ரைட்டா இல்லையா? அப்ப எது அதிகமா இருக்கு? ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கா? எனர்ஜி அதிகமா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், எது அதிகமா இருக்கு? இன்சிடென்ட் அதிகமா இருக்கா? ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கா? எது அதிகமா இருக்கு? இன்சிடென்டா ஒர்க் ஃபங்க்ஷனா? இது ஒர்க் ஃபங்க்ஷன். எது அதிகமா இருக்கு? இன்சிடென்ட் அதிகமா இருக்கா? இப்ப கண்டிப்பா எலக்ட்ரான் வெளியே வந்துருமா? வெளியே வரும். அப்ப எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான்? வெளியே எவ்வளவு எலக்ட்ரான் தேவை? 3.1 தேவை. ஆனா நம்ம கிட்ட 4.13 இருக்கு. இப்ப ரிமைனிங் 1.03. அப்ப மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அனுப்புற 300 நானோமீட்டர் வேவ் லென்த் உள்ள எனர்ஜி எவ்வளவு அப்படின்னா 4.13 எலக்ட்ரான் வோல்ட். அந்த 4.13 எலக்ட்ரான் வோல்ட்ல 3.1 எலக்ட்ரான் வோல்ட் வாங்கி மெட்டல் எலக்ட்ரான் வெளியே வந்துடும். ரிமைனிங் 1.03 வோல்ட்ல எலக்ட்ரான் வோல்ட்ல எலக்ட்ரான் வந்து நான் மூவ் ஆகும். they produce kinetic energy. அதான் லாஜிக் இங்க. புரியுதா? இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ். கவனிங்க. சீதா குஷி இதே அதே கண்டினியூ. ஓகே, கண்டினியூட்டி. இப்போ நம்ம கொடுக்குற த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? இது வேவ் லென்த் எவ்வளவு? நம்மளுக்கு வேவ் லென்த் எவ்வளவு? இந்த லாம்டா சீக்வல் எவ்வளவு? நம்மளுக்கு 300 நானோமீட்டர்.
இதோட எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம இது we find it 4.31 4.13 4.13 கண்டுபிடிச்சோம். இப்போ I have some data பாரு very important. இது ஆக்சுவலா மெட்டல், இது ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ. இங்க லித்தியம், இங்க சோடியம், இங்க வந்து உனக்கு மெக்னீசியம், இங்க காப்பர், இங்க வந்து உனக்கு பொட்டாசியம், இங்க கோல்டு ஏயு. இது ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ சொல்லிடுறேன். லித்தியம் 2.4, சோடியம் 2.3, மெக்னீசியம் 3.7, காப்பர் வந்து 4.8, சோடியம் வந்து 2.2, ஏயு வந்து ஏயுல ஏஜி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜி சில்வர் ஏஜி வேல்யூ வந்து 4.3. ஓகே நவ டெல் மீ number of metal can show photoelectric. என்ன ஆன்சர்? டேட்டா எடுத்துக்கோ. number of metal show photoelectric effect. என்ன ஆன்சர்? இந்த மொத்தம் 5 மெட்டல் 6 மெட்டல்ல how many metal can show photoelectric effect? டேட்டா கையில இருக்கு, அவ்வளவுதான், பார்த்து சொல்லிடலாம். ஆன்சர் சிம்பிள். 2, sir. ஃபுல் பாருங்க. எது போகலன்னு கேட்கல, எது போகணும்னு கேட்கல. என்ன கண்டிஷன் சொல்லி கொடுத்தேன்? என்ன கண்டிஷன்? எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஹையர் தென் த்ரெஷோல்ட் ஆஃப் ஹையர் ஒரு ஃபங்க்ஷனா? எனர்ஜி ஆஃப் 4.13. இதோட கம்மியா என்ன வேல்யூ இருக்கு பாரு. இதோட கம்மியா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன். 2.4 கம்மியா தான் இருக்கு. அப்ப லித்தியம் கேன் ஷோவா? எஸ் ஆர் நோ? சோடியம் 2.3 தான் இருக்கு, எனர்ஜி 4.13 இருக்கு, இட் கேன் ஷோவா? மெக்னீசியம் எவ்வளவு இருக்கு? 3.7 இருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன். நம்ம எனர்ஜி 4.13 ஷோ பண்ணோம். காப்பர் ஷோ நாட் டோன்ட் ஷோவா ஸ்டூடண்ட்ஸ்? காப்பர் ஒர்க் ஃபங்க்ஷன் 4.8, எனர்ஜி 4.13, ஷோ ஆர் நாட் ஷோ? நாட் ஷோ. குட், புரியுதா? பொட்டாசியம் வேல்யூ 2. ஒர்க் ஃபங்க்ஷன் 2.2, எனர்ஜி இன்சிடென்ட் 4.13. எது அதிகமா இருக்கணும்? எனர்ஜி அதிகமா இருக்கணும். 4.13 இருக்கு, 2.2 இருக்கு, ஷோ பண்ணோம். ஏஜி வேல்யூ ஒர்க் ஃபங்க்ஷன் 4.3, இது 4.13. திஸ் ஆர் மிரர் வேல்யூ. ஓகே, இது 4.3 4.3 மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஏஜி ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் 4.3, நம்ம லைட்டோட ஃப்ரீக்வன்சி 4.13 அதிகமா இருக்கா ஒர்க் ஃபங்க்ஷன் நடக்காது. ஆன்சர் எவ்வளவு? 1 2 3 4 ஆன்சர். 4 metal can show photoelectric. Understand? Vaishali, understand? Salaman? Yes, sir. Santosh? Other students not responding. இது ட்ரை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின். Light of wavelength. The light of wavelength is 400 nanometer. Is incident on metal. The incident on metal. Our function is 2.3 electron volt. Calculate the stopping potential. Stopping potential formula. Stopping potential formula. EA is equal to work function plus electron volt into V naught. EV naught. E value, okay? Simple. EA என்னது?
இன்சிடென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரைட்டா இல்லையா இஐ என்ன கொஸ்டின் கொடுத்து லாம்டா வருது லாம்டா எவ்வளவு இங்க 400 நானோமீட்டர் இது ஃபார்முலா என்ன HC by லாம்டா 400 நானோமீட்டர் தானே நானோமீட்டர் இப்போ HC எவ்வளவு 400 நானோமீட்டர் சாரி லாம்டா வேல்யூ எவ்வளவு 400 நானோமீட்டர் இப்போ HC வேல்யூ எவ்வளவு நானோமீட்டர் இருந்துச்சுன்னா 1240 electron volt நானோமீட்டரா cancel. அப்போ what is answer? EA is equal to 3.1 electron. Now tell me in the case ல photo yes or no? இப்ப இந்த क्वेश्चन கண்டுபிடி டேட்டா வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லுங்க இப்ப எது சொல்லுங்க இந்த கேஸ்ல photoaldehyde yes or no நடக்குமா நடக்காதா anyone photoaldehyde show or not EI value EI value ரெண்டையும் பாருங்க yes why reason yes Then reason work function. ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு இருக்கு 2.3 லைட் எவ்வளவு இருக்கு 3.1 எது அதிகமா இருக்கு லைட் தான் அதிகமா இருக்கு அப்ப ப்ராடக்ட் நடக்கும் ஓகேவா அப்ப EI எவ்வளவு 3.1 எலக்ட்ரான் வோல்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு 2.3 சாரி 2.3 எலக்ட்ரான் வோல்ட் இன்டு E இன்டு V0 இந்த E கேன்சல் ஓகேவா இந்த V கேன்சல் what is answer V0 is equal to 3.1 minus 2.3 the answer important is not hello 0.8 volt okay? important now this is about the photoaldehyde okay அவ்வளவுதான் இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்கு தட் இஸ் கால் பிளாக் பாடி ரேடியேஷன் அதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஓவர் அதுக்கப்புறம் சில பேசிக் இன்ஃபர்மேஷன் இது இருக்கு பேர் என்னது அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் வி டிஸ்கஸ் ஓகே லேட்டர் கிளாஸ் ஓவர் ஈவினிங் கிளாஸ் இருக்கு ஓகே ஈவினிங் என் கிளாஸ் இருக்கு ஆர்கானிக் சார் கிளாஸும் இருக்கு ஓகே டுடே வி ஹேவ் 3 கிளாஸஸ் நான் என் கிளாஸ் டைமிங் நான் இப்போ முடிச்சுட்டு போய் அனுப்புறேன் ஓகே ஆர்கானிக் சார் கிளாஸ் வந்து எனக்கு 4 o'clock இருக்கும் நான் சாட்டோ டிஸ்கஸ் பண்றேன் டைமிங் சொல்றேன் ஓகேவா என் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் 9 to 10 ஓகே இல்லை 8:30 to 10 ஓகேவா படிக்க ஆரம்பிங்க ஓகே நாளைல இருந்து ஐ வில் கோ ஓஎம்சி ஓகே ஓஎம்சி ஆர்காமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பாதிலே நிக்குதுல இன்னைக்கு வரைக்கும் நான் இது முடிச்சிருவேன் இது முடிச்சிட்டு இன்னைக்கு முடிக்க வரைக்கும் தான் ஓகேவா இன்னைக்கு வாட் ஐ டிஸ்கஸ் இன்னைக்கு என்ன முடிக்கணும் அது வரைக்கும் தான் உங்களுக்கு சண்டே போர்ஷன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓஎம்சி இன்னும் 3 நாள் இருக்கா ஓகே ஃப்ரைடேஸ் 2 நாள் இருக்குல போதும் ஓகே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மார்னிங் கிளாஸ் எடுப்பேன் அந்த அந்த செக்ஷன்ல ஐ வில் ஃபினிஷ் ஓஎம்சி சண்டே ஈவினிங் ரைட் ஓஎம்சி டெஸ்ட் ஓகேவா அது முடிஞ்ச வரைக்கும் படிச்சு வச்சுக்கோ அந்த ஓஎம்சி கிளாஸ் கூட படிக்கணும் நடத்தும் போது அப்படியே பிடிச்சிக்கோ ஓகேவா ஓகேமா டவுட் இருந்தா கேட்கலாம் எனி டவுட் let me know one by one சார் இதுல E வேல்யூ என்ன சார் இது சொல்லமா இந்த ஃபார்முலா இருக்குல்ல சார் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்